ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமினா சமையல். டுடே நம்ம சேனலில் சூப்பரான ஒரு சைட் டிஷ் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம். அதாவது மசாலா எக் கிரேவி ரெசிபி. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு. இது வந்து ரைஸு சப்பாத்திக்கெலாம் சைட் டிஷ் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக டேஸ்ட்டாக மசாலா எக் கிரேவி ரெசிபி எப்படி செய்யலான்னு வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலில் புதுசாக பார்க்குறவங்க இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற புது வீடியோக்கள் உடனுக்குடனே வந்து சேரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். முட்டை மசாலா கிரேவி பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் 5 முட்டை எடுத்திருக்கேன். கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதுமே இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் பொரிஞ்சிட்ருக்கும் போது 1/2 டேபிள் ஸ்பூன் குருமிளகு, ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அது இதில் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் சின்ன சைஸாக இருந்துச்சுன்னா 2 சேர்த்துக்கோங்க. பெரிய சைஸாக இருந்தால் 1 போதும். வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் பாருங்கள் வதங்கிடுச்சு. கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும்னு அவசியம் இல்லைங்க, அதுக்கு முன்னாடியே வதங்கினா போதும். பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வதங்கி இருக்கிறது, இந்த அளவுக்கு வதங்கினதே போதும். இப்போ இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை எண்ணெயில் நல்லா பொரிஞ்சிருச்சு. இது கூட 2 பச்சை மிளகா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதே இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை வதக்கி விட்டுருங்க. பச்சை மிளகா எண்ணெயில் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட நம்ம 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுறோம். இஞ்சி பூண்டு அதிகமாக போட்டுட்டிங்கன்னா அந்த வாசம் தான் அதிகமாக இருக்கும். 5 முட்டைக்கு 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு சரியான அளவு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நான் நல்லா வதக்கி விட்டுட்டேன். இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. வச்சுட்டு இதில் நம்ம மசாலா பொடிகளை ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், உங்களுக்கு எப்படி காரமோ அது தகுந்தபடி நீங்கள் அதிகமாக படுத்திக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், மல்லித்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுடலாம். ஏன்னா பச்சை மிளகா சேர்த்திருக்கோம், குருமிளகும் சேர்த்திருக்கோம், அதனால் மிளகாத்தூள் நான் 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். பாருங்கள் மசாலா பொடி போட்டு நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இது கூட நம்ம 2 தக்காளி பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன், அது இதில் சேர்த்துக்கலாம். தக்காளியை இதோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. தக்காளி பாருங்கள் நல்லா வதங்கி எண்ணெய் தெளிஞ்சு மேலே வந்திருக்கு. இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா தூள் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம நல்லா வதக்க தாங்க அந்த மசாலா பொடியோட பச்சை வாசம்லாம் போகும். பாருங்கள் நல்லா வதக்கிட்ட மசாலா பொடியெல்லாம் போட்டேன். இப்போ ஃப்ளேம் வந்து ஹை ஃப்ளேம் வச்சுருங்க. வச்சுட்டு இதில் 1 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஹை ஃப்ளேம்லேயே 5 நிமிஷம் இது நல்லா கொதிக்கட்டும். ஹை ஃப்ளேமில் 5 நிமிஷம் நான் நல்லா குக் பண்ணிவிட்டேன். பார்த்திங்கன்னா மசாலா நல்லா குக் ஆகி பார்த்திங்கன்னா எண்ணெய் தெளிஞ்சு நல்லா மேலே வந்துருக்கு பாருங்கள். இப்போ ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேம் வச்சிடலாம். வச்சுட்டு இது ஒரு டைம் நல்லா கிளறி விட்டுருங்க. தக்காளி அரைச்சி ஊற்றும் போது நம்மளுக்கு நல்லா திக்னஸ் கிடைக்கும். இப்போ இதில் நம்ம முட்டையை உடைச்சி ஊற்றிடலாம். அஞ்சு முட்டையை உடச்சி ஊற்றியாச்சு. இது லோ ஃப்ளேம்லேயே ஒரு 3 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம்.
பாருங்கள் 3 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுருந்தேன். பார்த்திங்கன்னா முட்டையெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா மசாலா பிடிச்சி நல்லா குக் ஆகிருக்க பாருங்கள். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து ரைஸு சப்பாத்திக்கெலாம் சைட் டிஷ் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபி வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆமிலா சமைச்சேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.